Very good morning to all. So, the today topic is all about global warming and climate change. So, it is not very new for all. First of all, things எப்படின்னு பார்க்கும்போது this particular topic is very much important in examination point of view. Other than that, we all know that there is an evidence, a lot of evidences with respect to global warming and climate changes very recently. So, on the perspective of வரும்போது, we faced many like cyclones, then cloud burst, then landslides, then too much of hurricanes. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து கேட்டாஸ்ட்ராபிக் ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். வெரி ரீசென்ட்லி திஸ் பேண்டமிக் சுச்சுவேஷன் ஆல்சோ இன் சென்ஸ் அது ஒரு இன்டைரக்ட் இம்பாக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்சுங்கிற ஒரு தியரியோட இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த கன்சர்ன்ல வரும்போது இந்த டாப்பிக்கை பத்தின ஒரு டீடைல் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா முக்கியமா இருக்கு. ஸோ அதனாலதான் ஐ வில் மேக் திஸ் பர்டிகுலர் டாபிக் இன்டூ ஆன் 2 parts. ஓகே, ஸோ 2 பார்ட்டா ஸ்பிளிட் பண்ணி எடுக்கிறதுக்கான பிளான் இருக்கு. ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மேக்ஸிமம் 2 to 3 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த சைட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ ஐதர் அதோட இம்பாக்டோ இல்லை காஸ் அண்ட் எஃபெக்டோ இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு த திங்ஸ் ஹவு தே ஆர் அட்ரஸிங் இன் தி குளோபல் ஃபினாமினல், ஒரு மல்டி டைமென்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் இதை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனா இருக்கு, பர்டிகுலர்லி திஸ் குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டாபிக்கை பொறுத்தளவுக்கு. ஸோ அதுல வி ஆர் very much emphasize on the Glasgow summit was very recently held in 2021. நவம்பர் டிசம்பர்ல நடந்த அந்த ஈவெண்ட் வந்து இட் இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த லேண்ட் ஈவெண்ட் இல்ல மைல்ஸ்டோன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்ல அதை பார்க்க முடியுது. அப்ப கன்சர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தா what all the things we are have to focus in this one அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் we should understand the basics. So basics அப்படின்னு வரும்போது to one level, okay, so we first know about what is meant by global warming and climate change. ஸோ அதோட ரீசன்ஸ், தென் அதோட காசஸ் அண்ட் இம்பேக்ட்ஸ். ஸோ இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். மேபி ஃப்ரம் தி கன்வென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்கணும்னா அந்த ஏரியால இருந்து தான் இருக்க முடியும். அதர் தென் தட், ஓகே, ஸோ ஹவு தேர் அப்சர்விங் இன் சென்ஸ் வெதர் ரியலி த குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இஸ் ஹேப்பனிங் ஆர் நாட். இட்ஸ் ஆல் டியூ டு ஆந்த்ரோபோசன், இன் சென்ஸ் ஹியூமன் எஃபெக்ட்னாலதான் அது நடக்குதா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸையும் we should have to justify by means of some evidences. ஸோ அந்த எவிடன்சஸையும் நம்ம கொடுத்தாகணும். ஸோ அந்த எவிடன்சஸ் கொடுக்கறதா இருந்தா we have to justify through by means of some reports. ஸோ ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் மூலமா அதை ஜஸ்டிஃபை பண்ணி ஆகணும். ஸோ வெரி ரீசென்ட்லி ஒரு 4 or 5 ரிப்போர்ட்ஸ் அதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டா இருக்கு. மேபி அதர் கொஸ்டின் ஆஸ்பெக்ட்ஸ்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. டைமென்ஷன் சொல்றேன். ஒன்னு வித் ரெஸ்பெக்ட் டு வாட் இஸ் மென்ட் பை குளோபல் வார்மிங் கேட்கலாம், இல்ல கிளைமேட் சேஞ்ச் கேட்கலாம், இல்ல ரீசன்ஸ் ஃபார் தி குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், ஆர் வாட் ஆல் தி எஃபெக்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட் ஃபார் தட் குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்சஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. அதை தாண்டி ஹவு தே ஆர் மெஷரிங் இட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் ஒன்று இருக்கு. எய்தர் பை டைரக்ட் மெத்தட் ஆர் பை இன்டைரக்ட் மெத்தட் அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமே. Then other than that, what are the justifying reports with respect to this one? Okay, so really it was happening or not? அந்த ஒரு ரிப்போர்ட்ஸ், ஒரு 4 or 5 ரிப்போர்ட்ஸ் வெரி ரீசென்ட்லி ஐ கலெக்டட் ஃப்ரம் தி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதை நம்ம பார்க்கும்போது அட்லீஸ்ட் ரிப்போர்ட் சைடு இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸை வி கேன் ஏபிள் டு டேக்கிள் இட். அதர் தென் தட், இன் தி குளோபல் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது த ஃபார்மேஷன் ஆஃப் அன் UN பாடி இன் த நேம் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் அண்ட் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இட் வாஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் த இயர் ஆஃப் 1992. ஸோ 1992ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு COP26, ஓகே, ஸோ ஒரு கிளாஸ்கோ சமிட் வரைக்கும் வந்திருக்கு. அப்படின்னா இதுக்குள்ள நடந்த மேஜர் ஈவெண்ட்ஸ் என்னவா இருக்கும், லேண்ட்மார்க் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. சம் ஆஃப் தி இனிஷியேட்டிவ்ஸ் வேர் டேக்கன் இன் வேரியஸ் டைம் பீரியட். ஸோ அந்த டைம் பீரியட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி தே மே ஆஸ்க் இன் தி கன்வென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகிற பட்சத்துல ஸோ அந்த ஏரியால இருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ்கோ சமிட், so Glasgow summitல நடந்த major events, some countries forming on coalition, some countries come with an new initiatives and they come with an nationally determined contributions, and even including India, it come with an agenda of how to sort out the global warming and climate change means by means of a strategy in the name of Panchmitra. So இந்த மாதிரி நிறைய initiatives from the various government sides இருந்து எடுத்திருக்காங்க. Various international organizations, they take some initiatives.
and other non-governmental organizations and other civil society groups. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து சில இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் மேபி ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கொஸ்டின் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் 1, ஸோ இந்த பார்ட் 1 முழுக்கவே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் அந்த ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான் with respect to இது வரைக்கும் நடந்த ஈவெண்ட்ஸ். தட் இஸ் we are not going to discuss Glasgow summit in this particular class. Okay, particular classes-ல இந்த கிளாஸ்ல Glasgow சம்மிட்டுக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம அட்ரஸ் பண்ண போறோம். இதோட பார்ட் 2 எடிஷன் சொல்றோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் அதுல தான் நம்ம ஃபுல்லி Glasgow சம்மிட்டோட என்டையர் ஆஸ்பெக்ட்ஸையும் டீகோட் பண்ண போறதா இருக்கு. பட் Glasgow சம்மிட்ஸ் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இன் சென்ஸ் வாட் தே ஹேப்பன்ட் இன் தி தட் பர்டிகுலர் ஈவெண்ட் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா you should know at least what happened before. So அது தெரியாம you cannot able to go with that. So அந்த டைம்லைன் ரொம்ப முக்கியம். மேபி அந்த Glasgow சம்மிட்ல இருந்தா கொஸ்டின் வரணுங்கிற அவசியம் கிடையாது. they may ask even before that. Okay, so எப்படி ஒரு 15th ஃபினான்ஸ் கமிஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போற கொஸ்டினா இருக்கும்போது 14th ஃபினான்ஸ் கமிஷனை பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் வந்ததுக்கான ரீசன்ஸ் இருந்ததோ அது மாதிரி ஒரு 5 years ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் பாரிஸ் அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு. அப்ப அது ரிலவெண்டா கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இதுல இருக்குங்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். அப்போ ஒரு 360 டிகிரி டைமென்ஷனல் அப்ரோச் அப்படின்னு வரும்போது இன் ஆல் ஸ்பியர் வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ் ஒன். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வரும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய என்டையர் கிளாஸஸ்மே எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு கன்வென்ஷனல் ரெஸ்பெக்ட்ஸ் வித் இன் ரெலவென்ட் வித் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கன்வென்ஷனோட கோரிலேட்டான கரண்ட் அஃபேர்ஸை தான் நம்ம அப்ரோச் பண்ண போறோம். அதுலயும் வெரி ஸ்பெசிபிக் ஒரு 4 or 5 ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வெரி ரீசன்ட் ரிப்போர்ட்ஸ். ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் தே மே ஆஸ்க் ஈவன் இன் தி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ அதுவும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு அப்ரோச்சஸ்லாம் இந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ வெரி குட் மார்னிங் ஃபார் ஆல். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது வேர் வி ஹவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் அப்படின்னா பேசிக்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஃபவுண்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு வாட் இஸ் மென்ட் பை குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் ஃபினாமினான்னு கேட்டா எஸ் இட் இஸ். ஸோ குளோபல் தட் இஸ் உலகம் வெப்பமயமாதலும் தட்பவெப்பநிலை மாற்றம் அப்படிங்கிற 2 விஷயங்களுமே ஒரு நேச்சுரலா நடக்கக்கூடிய ஈவெண்ட் தான். ஸோ அந்த ஈவெண்ட்டுங்கிறது ஒரு ஃப்ரம் த எர்த் இவால்வ். ஓகே, ஸோ எர்த் இவால்வ் ஆகி ஸ்டார்ட் பண்ண பீரியட்ல இருந்து ஸோ அன்னையில இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான ஃபினாமினன் தான் சொல்றாங்க. பட் த திங் இஸ் வாட் வி ஆர் ஃபேசிங் நவ், இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு வரும்போது இட் இஸ் அக்கரிங் வெரி ரேபிட்லி. ஜஸ்ட் கம்பேர் வித் பிஃபோர் 200 years. ஒரு 200 yearsக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட்டை விட இப்ப இருக்கக்கூடிய அக்கரன்ஸ் தட் இஸ் குளோபல் வார்மிங், தட் இஸ் இன்க்ரீசிங் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம் இல்லையா, குளோபல் டெம்பரேச்சர் அதோட மீன் டெம்பரேச்சர்ஸ் என்னவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு ரேபிட் மேனர்ல. இன்சென்ஸ் இதுக்கு முன்னாடி நடந்ததை விட ஈவெண்ட் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் சொல்றேன். ஓகே, ஸோ அது ஒரு லாங் டேர்ம் இவால்விங் ப்ராசஸ் தான். பட் வெரி ரீசென்ட்லி அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்தின் த வெரி ஃபியூ 100 years, வெரி ஸ்பெசிஃபிக்கா நம்ம டியூரேஷன் சொல்லணும்னா சின்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இருந்து சொல்லலாம். ஸோ சின்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இருந்து டியூ டு தி எமிஷன் ஆஃப் சம் கிரீன் ஹவுஸ் கேசஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, மீத்தேன். ஸோ இந்த மாதிரி கிரீன் ஹவுஸ் கேசஸோட எமிஷன்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா the temperature level, that is mean temperature level of the globe was getting increased. So அந்த ஒரு aspectல தான் global warming அப்படின்னு சொல்றோம். So in sense இருக்கக்கூடிய நார்மல் கண்டிஷனை விட it is abnormal. Okay, so due to the increasing concentration of greenhouse gases in the atmosphere. So usually நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா global warming and climate change ஒரே மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா interchangeably they are using it. But global warming is considered to be one of the aspect of climate change. So climate change la idu one of the aspect. Okay, so it also includes, that is climate over period of time including precipitation, temperature and wind patterns. இதையும் ஸ்டடி பண்றது climate change குள்ள கவர் ஆகும். You are very much concerned with warming of the global அப்படின்னு வரும்போது அது global warming குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். So climate change ஓட இண்டிகேட்டர்ஸ்ங்கிறது மெஷர் பண்ணக்கூடியதுல global warming is considered to be one of the indicator. Other than that, precipitation factors, then temperatural differences, then the changing in the wind patterns like frequent occurrence of La Nino, El Nino. So இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஹரிகேன்ஸ், சைக்ளோன் பாம்ஸ் அப்படின்லாம் சொல்றோம். ஸோ இதெல்லாம் வேரியஸ் இண்டிகேட்டர்ஸ் டு மெஷர் தி கிளைமேட் சேஞ்ச் ஆஸ்பெக்ட்ஸ். அதுல குளோபல் வார்மிங் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட்.
ஸோ அப்போ இந்த கிளைமேட் சேஞ்சுக்கான ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ரீசன்ஸா என்ன சொல்றாங்கன்னா டியூ டு தி கிரீன் ஹவுஸ் கேசஸ் தான் சொல்றாங்க. ஸோ கிரீன் ஹவுஸ் கேசஸ் பிஃபோர் தி ஸ்லைட் நம்ம இதுக்கு முடிச்சுட்டு இந்த ஸ்லைட்ஸ்க்கு வரும். ஓகே, ஸோ கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் தான் சொல்றோம். ஸோ கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் there is an energy balance in the earth. So energy balance in the earth அப்படிங்கிறது, so we are receiving on sunlight. Okay, so sunlight from the sun. So அந்த டெம்பரேச்சர்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்சஸ் தட் இஸ் அந்த எனர்ஜி பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சன்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி, ஸோ அது அட்மாஸ்பியருக்குள்ள வருது, டு அன் எக்ஸ்டென்ட் அது ரிலீஸ் ஆகும் டு ஆன் ஸ்பேஸ். ஓகே, ஸோ சச் எஃபெக்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இது என்னவாகுது வெரி ரீசென்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு தி எமிஷன் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ். ஸோ லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இந்த கேசஸ்லாம் ரிலீஸ் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்டர்ஸ் அண்ட் ட்ராப். ஸோ இது ட்ராப்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆன ஹீட் திருப்பி பேக் டு தி அட்மாஸ்பியரை விட்டு வெளியே போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, இட் இஸ் நாட். ஓகே, ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்டர்ஸ் அண்ட் பிளாங்கெட் ஆர் ஆன் கார் விண்ட் ஷீல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஓகே, ஸோ அதை கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் அதர்வைஸ் டு பி கால்ட் அஸ் கார் விண்ட் ஷீல்ட் எஃபெக்ட்னு சொல்லலாம். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னோட எனர்ஜி தென் ஹீட் தென் அதர் ஆஸ்பெக்ட்ஸை வித்தின் தி அட்மாஸ்பியருக்குள்ளே ட்ராப் பண்ணி வச்சுக்குது. ஸோ அப்போ ட்ராப் பண்ணி இருக்கும்போது நார்மலா இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரை விட இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்க்ரீசிங் இன் இட்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ். இது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ரொம்ப ரேப்பிடா, வெரி ரேப்பிட்லி இட் வாஸ் ஹேப்பனிங் from the time period of industrial revolution. So industrial revolution time period la irundhu due to the human activities, that is large number of greenhouse gases was emitted into the atmosphere. So in the atmosphere la emit agakodiya gases enna agudhu appdin pathina varakodiya sunlight it will trap. So idu capture panni vechikradanaala average ah irukodiya earth temperature oda idu enna agudhu appdin pathina increase ஆகிட்டே போகுது. அதுவும் வெரி ஃப்ரீக்வெண்ட் நான் சொல்லும் போது இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இம்பாக்டா இருக்கு. ஸோ அப்போ இதை என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்பெக்ட் தட் இஸ் ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷனுக்குள்ள நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட்டுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்திங் பட் ஆல் பிகாஸ் ஆஃப் கார்பன் சைக்கிள்ஸ் டிஸ்டர்பன்சஸ் சொல்றாங்க டியூ டு தி அர்பனைசேஷன். ஓகே, அர்பனைசேஷன் இன் சென்ஸ் நத்திங் பட் வி ஆர் டிஃபாரஸ்டேஷன் சம் ஆஃப் த லேண்ட் ஏரியாஸ் அண்ட் வி ஆர் சேஞ்சிங் தி லேண்ட் யூஸ் பேட்டர்ன்ஸ். So land use changes, deforestation, all because of some developmental activities. இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா disturbing the carbon cycles. So other than that, the reasons they stated that agricultural activities, transportation, industrial activities. So இதெல்லாம் fossil fuel burning-ங்கறனால இந்த CO2 emissions மட்டும் இல்ல, other than that methane, sulfur oxide, nitrogen oxide, இதெல்லாமே. ஓகே, ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா disturbing the earth. ஸோ எர்த் அப்படின்னு வரும்போது ஆவரேஜ் குளோபல் டெம்பரேச்சர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுது. இதனால ஆகக்கூடிய இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் ஐஸ் கேப் மெல்டிங், தென் சேஞ்ச் இன் தி பிரிசிபிடேஷன் பேட்டர்ன்ஸ், தென் ஓஷன் சர்க்குலேஷன் சேஞ்சஸ், ஸோ அப்புறம் சேஞ்சஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வெண்ட் சைக்ளோன்ஸ், தென் ஹரிகேன்ஸ், தென் ரைசிங் லெவல் ஆஃப் த சீ வாட்டர் லெவல். ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கிரியேட் ஆன் டிஸ்டர்பன்சஸ். ஸோ இது யாரை திருப்பி டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்து தான் டிஸ்டர்ப் பண்ணுது. அப்ப எர்த்துல இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ், ஓகே, ஸோ ஈகோசிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் தான் டிஸ்டர்ப் பண்ணுது. அப்ப இட் காசஸ் அண்ட் டிசாஸ்டர். ஸோ டிசாஸ்டர்னு வரும்போது பயோடைவர்சிட்டி லாசஸ், எக்கனாமிக் லாசஸ், ஃபெமைன்ஸ், கேஷுவாலிட்டிஸ், டிசீஸ் ஸ்ப்ரெட் இதெல்லாம் ஈவெண்டா இருக்கு. ஸோ மேபி ஃப்ரம் த பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸா இருந்துச்சுன்னா ஒருவேளை ஸ்டேட்மெண்ட் பேசிஸ்ல கொஸ்டின்ஸா இருக்கிற பட்சத்துல வாட் இஸ் த ரீசன்ஸ் ஃபார் தி கிரீன் ஹவுஸ் கேசஸ் எஃபெக்ட் அப்படின்னு கேட்டா இந்த ஒரு ஆஸ்பெக்டை நீங்க அட்ரஸ் பண்ணணும். அண்ட் வாட் இட் காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணா தென் வாட் இட் ரிசல்ட்ஸ். ஸோ இது இந்த ஏரியால ரிசல்ட். ஸோ ஜஸ்ட் ஃபார் தி ஒரு ப்ரஷ் அப் மாதிரி இருக்கட்டுமே, தோ யூ ஆர் ஆல்ரெடி நோ திஸ் ஆல் திஸ் திங்ஸ் பட் இட் வில் ஆக்ட் அஸ் அன் ப்ரஷ் அப் ஈவெண்ட். ஓகே, ஸோ அதனால சொல்றோம் இதெல்லாம் டச் பண்ணாம நம்ம அதுக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரீசன்ஸ் ஃபார் தி this greenhouse gas emissions or greenhouse gases emissions or greenhouse gas effect அப்படின்னு வரும்போது இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹியூமன்ஸ். ஸோ ஹியூமன்ஸ் அப்படின்னு வரும்போது என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஆல் பிகாஸ் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஓகே, ஸோ அப்போ இங்க இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். ஸோ இது உங்களுக்கான ஒரு ஜஸ்ட் டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன். ஸோ மேஜரா இருக்கக்கூடிய எமிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் தான். Other than that, they stated that methane, nitrous oxide, black carbon, various fluorinated gases are also responsible for the greenhouse gas effect ன்னு சொல்றாங்க. So each having their global warming potential.
ஸோ அது கொஞ்சம் நீங்க இந்த டயக்ராமை வச்சு ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இட் மே யூஸ் இன் யுவர் ப்ரிலிம்ஸ். ஸோ கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு வரும்போது மேஜர் நம்பர் ஆஃப் எமிஷன் பர்சன்டேஜ் லெவல்ல பார்த்தா 82% இதுதான். தென் இட் ஹேஸ் இட்ஸ் சோர்சஸ். ஸோ எது சோர்சஸ்ன்னு இருக்கு. தென் இதோட லைஃப் டைம் இந்த அட்மாஸ்பியர் எவ்வளவு வருஷம் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்தா 1. ஸோ மீத்தேன் அப்படின்னு வரும்போது இட் கான்ட்ரிபியூட் ஃபார் 10%. தென் இதோட ரீசன்ஸ் இதுல இருக்கு. தென் 12 years 25 years ஆஃப் லைஃப் பொட்டன்ஷியல், குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் சொல்றோம். ஸோ இதெல்லாம் நீங்க எதுல ஒர்க் பண்ணிக்கங்க அப்படின்னா பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க ஜஸ்ட் க்ரோ த்ரூ பண்ணிக்கங்க இந்த டயக்ராம். ஓகே. ஸோ குளோபல் வார்மிங் ரேபிடா அக்கர் ஆகுது அப்படிங்கிறதுக்கான எவிடன்சஸ் எது மூலமா கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர், போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர்னு ரெண்டா கிளாஸிஃபை பண்றாங்க. இந்த ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரை விட ஓகே போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃப்ரம் 1900s இருந்து 1 degree செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 0.1 degree இன்க்ரீஸ் ஆனாலுமே அதுக்கான எஃபெக்ட் அதுல இருக்கத்தான் செய்யும். ஓகே. ஸோ 1 degree செல்சியஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அன் கிரேட் லீப். ஓகே. ஸோ நார்மலாவே நம்மளோட ஏசி டெம்பரேச்சர்ல ஒரு 16ல இருந்து நீங்க 17 இல்ல 17ல இருந்து 18 நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கனாலே அதுக்கான இம்பாக்ட் உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். அப்போ த்ரூ அவுட் தி குளோபல் லெவல்ல ஒரு 1 degree ஆஃப் செல்சியஸ் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை விட இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது என்ன கிரியேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கிரியேட் ஆன் மேஜர் ஈவெண்ட்ஸ், கேட்டஸ்ட்ராபிக் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எதிர்பாராத சில டிசாஸ்டர்ஸை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிறது எப்போ ஃப்ரீக்வெண்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் 1900ல இருந்து, அதுவும் 1970sல இருந்து இந்த 0.5%, தட் இஸ் 1ல 0.5% என்னவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1970sல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது எது மூலமா அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ் கேட்கலாம். ஸோ த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் தெர்மாமீட்டர்ஸ் தான். ஸோ ஒன்னு கிரவுண்ட் லெவல், சி லெவல் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 1870sல இருந்து மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ 1870sல இருந்து மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப இருந்து டைம் பீரியட்ல இருந்து பார்க்கும்போது இந்த மீன் டெம்பரேச்சர் லெவல் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரேபிடா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு மெத்தட் ஆஃப் அப்சர்வேஷன்ல இருக்கிறது. தட் இஸ் டைரக்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன். தென் அதர் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு தட் இஸ் ட்ரீ ரிங்ஸ். ஸோ ட்ரீ ரிங்ஸ் ஒரு ரீசன். தென் அனதர் ஒன் இஸ் ஐஸ் கோர்ஸ். இது ரெண்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தே கேன் ஏபிள் டு மெஷர் தி டெம்பரேச்சர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. யூஸ்வலா இந்த ட்ரீ ரிங்ஸ் எதுக்காக மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் தி சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிள் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் வில் டெல் த ஏஜ் ஆஃப் தட் பர்டிகுலர் ட்ரீ. ஸோ ஒரு கிராஸ் செக்ஷனலா ஒரு வுட்டை நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ட்ரீயை கட் பண்ணீங்கன்னா அதுல இட் ஹேவ் சர்டன் ரிங்ஸ். இந்த ரிங்ஸை வச்சு உங்களால என்ன மெஷர் பண்ண முடியும்னா யூ கேன் ஏபிள் டு மெஷர் தி ஏஜ் ஆஃப் த ட்ரீ அண்ட் யூ கேன் ஏபிள் டு ஆல்சோ மெஷர் தி வாட் டைப் ஆஃப் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் தட் பர்டிகுலர் ட்ரீ அப்படிங்கிறத மெஷர் பண்ண முடியும். ஸோ ஒரு டார்க் சர்க்கிளா இருக்கு அப்படின்னா அது ஒரு ரெய்னி சீசனாகவும், ஒரு பேல் சர்க்கிள் இன்சென்ஸ் ஒரு லைட் சர்க்கிளா இந்த மாதிரி சர்க்கிளா இருக்கு அப்படின்னா இது ஒரு வின்டர் சம்மர் செஷன்ல இல்ல ஸ்ப்ரிங் சீசன்ல இருந்ததாகவும் மெஷர் பண்ண முடியும். ஸோ இதுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு டார்க் சர்க்கிள்ல இந்த மாதிரி ஸ்கேர்ஸும் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்கேர்ஸ் எதுக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூ டு எனி ஃபாரஸ்ட் ஃபயர் அந்த மாதிரி ஆகும்போது. ஸோ இந்த ட்ரீ சர்க்கிள்ஸை மெஷர் பண்ணும்போது இன்சென்ஸ் ட்ரீ ரிங்ஸை மெஷர் பண்ணும்போது தே கேன் ஐடென்டிஃபை தட் தேர் ஆர் சர்டன் சேஞ்சஸ் இன் தி பேட்டர்ன்ஸ். ஸோ பேட்டர்ன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லீனியர் பேட்டர்னா, ஒரு யூனிஃபார்ம் பேட்டர்னா இல்லாம சம்டைம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் சொல்றேன். ஸோ ஒவ்வொரு ட்ரீஸோட ஏஜும் பாத்தீங்கன்னா இட் டிஃபர்ஸ் இல்லையா, 300 years 200 years அப்படி ஆகும் இல்லையா. ஸோ இப்போ மெஷர் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரீ ரிங்ஸ்ல சம் அலைன்மெண்ட்ல சம் சேஞ்சஸ் நடக்குது. அதே மாதிரி இந்த ஸ்கேர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேர்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இருக்கு. ஸோ இது மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் கிளைமேட் சேஞ்ச் ஆர் குளோபல் வார்மிங் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றாங்க. ஸோ ட்ரீ ரிங்ஸ், பை மெஷரிங் ட்ரீ ரிங்ஸ் யூ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை தி கிளைமேட் சேஞ்ச் ஆர் குளோபல் வார்மிங் பேட்டர்ன்ஸ் இன் தி எர்த். ஸோ இது ஒரு மெத்தட். ஓகே. ஸோ சம் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கு, சம் ஸ்கேர்ஸ் இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மூலமா தே கேன் ஐடென்டிஃபை தட் சம் சேஞ்சஸ் வாஸ் ஹேப்பன் இன் தி குளோபல் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர். தென் அதர் திங் இஸ் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ஐஸ் கோர்ஸ். ஐஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒரு கோனிக்கல் ஷேப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரில் பண்ணுவாங்க. ட்ரில் பண்ணி அந்த ஐஸ் கேவ், அந்த ஐஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை அப்படியே வெளியே எடுப்பாங்க. வெளியே எடுத்து இந்த மாதிரி ஓகே. ஸோ ஒரு கோனிக்கல் ஷேப்ல என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரில் பண்ணுவாங்க. ட்ரில் பண்ணி அந்த
ஐஸ் கேப்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் பபுள்ஸ் இருக்கும். ஸோ அந்த பபுள்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் தி மிக்ஸ்டு அட்மாஸ்பியரிக் கேரக்டர்ஸ். ஸோ அந்த ஐஸை நீங்க எடுத்து மெஷர் பண்ணி பார்க்கும்போது அதுல என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு இருக்கு, மீத்தேன் எவ்வளவு இருக்கு, தென் அதர் சல்ஃபர் ஆக்சைடு, பிளாக் கார்பன்ஸ், இதெல்லாம் உங்களால மெஷர் பண்ண முடியும். ஸோ ஒரு ஒரு டு அன் எக்ஸ்டென்ட் ஒரு 1 கிலோமீட்டர் இல்ல ஒரு 500 மீட்டர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஐஸ் கேப்ஸ் எடுத்து மெஷர் பண்றாங்க. ஸோ மெஷர் பண்ணி பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த சாம்பிள்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சாம்பிள்ஸ்ல லேயர் பை லேயர் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா டிஃபரன்சஸ் தெரியுது. ஸோ டீப் ரூட்டடா இருக்கக்கூடிய அந்த கீழே இருக்கக்கூடிய லேயர்ல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் மிக்சர்ஸ்க்கும் இப்ப ஃப்ரீக்வெண்டா இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் மிக்சர்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்சஸ் என்னவா இருக்குன்னா தேர் இஸ் மெனி டிஃபரன்சஸ். ஓகே, இப்ப இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் மிக்சர் இருக்கு இல்லையா, அது ஹைலி என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொல்யூட்டன்டா இருக்கு கம்பேரிட்டிவ்லி. அதுக்கு முன்னாடி அவங்க மெஷர் பண்ண தட் இஸ் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஐஸ் கேப்ஸோட டென்சிட்டியோ இல்ல அதுல இருக்கக்கூடிய பபுள்ஸையோ மெஷர் பண்ணும்போது அப்ப இதெல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஷோஸ் ஆன் எவிடன்சஸ். அதர் தென் தட் வி ஆர் ஹேவிங் சம் ரியல் எவிடன்சஸ் லைக் மெல்டிங் ஆஃப் சீஸ், தட் ஐஸ் கேப்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ரைசிங் இன் தி சீ லெவல், இதெல்லாம் வந்து டைரக்ட் மெஷர்மெண்ட். இன்டைரக்டா ரொம்ப எவிடென்ட்டா அவங்க சொல்றது ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த ட்ரீ ரிங்ஸ் ஒண்ணு, செகண்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஐஸ் கோர்ஸ். ஸோ இது ரெண்டும் இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி தர்றாங்க. ஸோ இது என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணும்? ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 1 டிகிரி செல்சியஸ் இப்போ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு 2030 டு 2050க்குள்ள ஒரு 1.5 டிகிரி செல்சியஸ் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே திங்ஸ் தட் இஸ் இப்ப இருக்கக்கூடிய இதே அட்மாஸ்பியரிக் கண்டிஷன், இப்ப இருக்கக்கூடிய அதே எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், டிரான்ஸ்போர்டேஷன் மெக்கானிசம்ல யூசிங் ஆஃப் ஃபோசல் ஃபியூவல்ஸ், இதெல்லாம் நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துட்டு போனா இதே கண்டிஷன்ல இப்படியே எடுத்துட்டு போகும்போது என்ன ரிசல்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்கன்னா வித்தின் திஸ் சென்ச்சுரி இன் சென்ஸ் 2100ல we are facing a global average temperature of up to the rise of 2.6 to 4.8 degrees Celsius. So then it lead to a disaster. So that is we are not carry forward our natural resources to the next generation. So too much of deforestation, இதெல்லாம் நீங்க எடுக்கும் போது என்ன ஆகும்னா frequent of catastrophic events நடக்கும் அப்படிங்கறது அவங்க கொடுக்கக்கூடிய எவிடன்சஸ். அப்போ அலார்மிங் சிக்னல் இதுதான். இன்சென்ஸ் இதே மெத்தட் இதே இஷ்யூ கண்டிஷன் கண்டினியூ ஆகிக்கிட்டே போச்சு அப்படிங்கிற பட்சத்துல இட் ரிசல்ட்ஸ் இன்டு அ டிசாஸ்டர். ஓகே, ஸோ அந்த ஒரு கன்சர்னை வி ஹாவ் டு அட்ரஸ். ஸோ அப்ப எது மூலமா அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வி ஆல் ரெகனைஸ் தட், ஆல் குளோபல் நேஷன்ஸ் ரெகனைஸ் தட் climate change and global warming cannot be solved by one person or one country. ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியோ இல்ல ஒரு பர்டிகுலர் நேஷனோ நினைச்சா இல்ல ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனோ நினைச்சா இந்த குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. அப்ப வி நீட் சம் மல்டி செக்டோரல் ஆர் மல்டி இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச் அப்படிங்கிறத ரெகனைஸ் பண்றாங்க. அதுக்கான ஈவெண்ட் தான் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, லைக் வாட் வி சி கோயிங் டு சி இன் தி COP26 Glasgow Summit. So அதுக்கு முன்னாடி என்னன்னா we are going to discuss about some of the reports which justifying that global warming and climate changes are happening and what type of impact it creates அப்படிங்கிறதையும் நம்ம அட்ரஸ் பண்ண போறோம். அப்ப என்ன விதத்துல இது நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அதுக்கு முன்னாடி ரீசன்ஸ்ன்னு பார்த்தா ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லும் போது ஃபாசல் ஃபியூவல்ஸ் ஒன்று, தென் டிஃபாரஸ்டேஷன் ஒன்று, லேண்ட் யூஸ் சேஞ்சஸ் ஒன்று. ஸோ இந்த மூணும் வந்து மேஜர் ரீசன்ஸ் ஃபார் தி CO2 எமிஷன்ஸ் சொல்லிடலாம். ஸோ ஃபேமஸ்லி கால்டு வாட் வி ஆர் unofficially declared that Anthropocene epoch அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு தனி நான் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல எடுத்துறேன். ஓகே, ஸோ நம்ம இந்த டைம் லைனை பிரிக்கும் போது சொல்லுவோம் இல்லையா, ஸோ ஈயான்ஸ், ஈரா, பீரியட், எப்போக் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஒரு டியூரேஷன்ல வி ஆர் இன் நவ் இந்த டைம் பீரியட் ஆஃப் ஹாலோசன் இப்போக், ஹாலோசன் இப்போக்குன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டைம் பீரியட்ல இருந்து என்னவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆந்த்ரோபோசின் இப்போக் அப்படிங்கிறது அன்அஃபிஷியலி தே ஆர் ஜஸ்டிஃபைங் இட். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூ டு தி சேஞ்சஸ் விச் வாஸ் ஹேப்பனிங் மேஜர்லி பை தி ஹியூமன்ஸை தான் ஆந்த்ரோன்னு சொல்லுவோம். ஸோ ஆந்த்ரோபோசின் அப்படின்னு எப்போக் அப்படிங்கிறது இட் இஸ் அன் சேஞ்சஸ் இன் த டைம் பீரியட். ஓகே, ஸோ இப்போ நடக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் இப்போக் பீரியட் என்னன்னு சொல்றோம்னா ஆந்த்ரோபோசின் இப்போக் அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறது சொல்றாங்க. பட் அஃபிஷியலி இட் இஸ் நாட் டிக்ளேர்ட், அன்அஃபிஷியலி. ஸோ இது ஒரு தனி கரண்ட் அஃபேர்ஸாவே நம்ம பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் த டிஃபரன்ஸ், ஹூ டிக்ளேர்ட் திஸ், இதெல்லாம் ஈவெண்ட் சொல்றேன். பட் ரீசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பஸ்டன் ஆஃப் ஃபோசல் ஃபியூவல்ஸ், செகண்ட் திங் இஸ் டிஃபாரஸ்டேஷன்,
தென் தேர்ட் திங் இஸ் லேண்ட் யூஸ் சேஞ்ச். ஓகே, ஸோ இதனால ஆகக்கூடிய இம்பாக்ட்ஸ் என்ன? ஸோ இம்பாக்ட்ஸ் அப்படிங்கிறது இன்டென்சிட்டி ஆஃப் ஹீட் வேவ்ஸ் ஒரு ரீசன் சொல்றாங்க. ஸோ ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது வெப்பக்காற்று அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாவே எவ்ரி சம்மர், இப்போ இந்த ஏப்ரல் மே இருக்கு இல்லையா, ஸோ ஏப்ரல் மேல வி ஃபேஸ் தோஸ் சேலஞ்சஸ். ஸோ வெரி ரீசென்ட்லி என்னவாகுது, இதோட இன்டென்சிட்டி அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரீசன். மேபி தே ஆஸ்க் திஸ் கொஸ்டின். தென் அதர் தென் தட் வைல்டு ஃபயர்ஸ், லாங் வைல்ட் ஃபயர் சீசன்ஸ் இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ரீசெண்டாவோட லாஸ்ட் இயர் உத்தராகண்ட்ல இது நடந்தது. தென் கலிஃபோர்னியால, யூஎஸ்ல ஃப்ரீக்வெண்ட் வைல்ட் ஃபயர் சீசன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவைஸ் ஆகிட்டு இருக்கு. இன்க்ரீசிங் இன் நம்பர்ஸ், அதோட டியூரேஷன், அதோட இன்டென்சிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். தென் ஹெவியர் ப்ரிசிபிடேஷன் இன் த நேம் ஆஃப் கிளவுட் பர்ஸ்ட். கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறது ஆவரேஜ் ரெயின்ஃபால் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இல்லாம ஒரு சடன் டைம் பீரியட்ல வித்தின் ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளேயே மோர் நம்பர் ஆஃப் மோர் சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் வில் ஃபால். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல சைக்ளோனிக் பாம் அப்படின்னு சொல்றாங்க. வெரி ரீசென்ட்லி இட் அக்கர் இன் தி யூஎஸ். ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்க தான் போறோம். ஓகே, ஸோ அது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய ஏரியாஸ் தான். சும்மா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஓகே, ஸ்னோ ஸ்ட்ராம்ஸ், லேண்ட் ஸ்லைட்ஸ், தென் எல்னினோ அண்ட் லானினோ எஃபெக்ட்ஸ். ஸோ லானினோ எஃபெக்ட்ஸ்லாம் இப்போ ரீசெண்டா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2 times அக்கர் ஆயிருக்கு. ஓகே, அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்குதான். ஸோ வெரி ரீசென்ட்லி. ஓகே, ஸோ 2 times அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரீக்வெண்டான ஒரு ஃபினாமினன். ஸோ எல்னினா இட் ரிசல்ட்ஸ் இன்டு ஒன் drought. ஸோ லானினா இட் ரிசல்ட்ஸ் இன்டு ஒன் பெட்டர் கிளைமேட் சீசன் ஃபார் தி India like countries. But the thing is that it is happening very frequently. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லானினா எஃபெக்ட் ஒரு சைட்ல பார்த்தா இந்தியாவுக்கு வேணா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் அந்த அதர் சைட், ஸோ இட் காசஸ் அண்ட் டிசாஸ்டர் இன் தி ஆஸ்திரேலியா அண்ட் அதர் ஏரியாஸ். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ரிசல்ட்ஸ் இன்டு ஒன் ஃபாரஸ்ட் ஃபயர், டெசர்டிஃபிகேஷன், இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா இருக்கிறது ஒரு ரீசனா. தென் ஸ்ட்ராங்கஸ்ட் ஹரிகேன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகே, த சைக்ளோனிக் பாம் வாஸ் ஹேப்பனிங் இன் தி யூஎஸ். ஓகே, ஸோ அதை ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருக்கோம். Then sea level rises are increasing. Sea level rises are increasing, which was very catastrophic for the small island nations. Okay, so floods, then அதனால ஆகக்கூடிய salinity, so அந்த salinityனால ஆகக்கூடிய இம்பாக்ட். ஸோ தென் ரீசன்ஸ் ஃபார் ஓஷன் அசிடிஃபிகேஷன். ஸோ ஓஷன் அசிடிஃபிகேஷன் அப்படிங்கிறது நார்மலாவே கார்பன் டெபாசிஷன்ஸ் எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஷன்ல இருக்கும். ஸோ ஓஷன்ஸ்ல அதிகமான கார்பன் டெபாசிஷன்ஸ் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா வாட்டரோட பிஹெச் லெவல் ரெடியூஸ் ஆகுது. வாட்டரோட பிஹெச் லெவல் ரெடியூஸ் ஆகும்போது அப்ப அசிடிக் ஆகுது, வாட்டர் மோர் அசிடிக் ஆகுது. அசிடிக்கான வாட்டரை கன்சியூம் பண்றதுனால அங்க அங்க இருக்கக்கூடிய ஷெல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ ஷெல்ஸ் லைக் இந்த சங்கு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதோட டென்சிட்டிஸ், தென் எக்ஸ் இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட டென்சிட்டிஸ் ரொம்ப கம்மியாகுது. ஸோ இதனால அங்க இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஃபுட் செயின் அஃபெக்ட் ஆகும். ஸோ அங்க இருக்கக்கூடிய ஃபுட் செயின் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அங்க இருந்து டைரக்டா கன்சியூம் பண்றக்கூடிய ஹியூமன்ஸும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ ஓஷன் அசிடிஃபிகேஷனுக்கான ரீசன்ஸ் என்னவா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் சொல்றாங்க. ஸோ அதர் தன் தட் வாட்டர் ஸ்கேசிட்டி, ஸோ சொல்றோம் இல்லையா, ஸோ த தேர்ட் வேர்ல்டு வார்னு ஒன்று நடக்குது அப்படின்னா இந்த ரீசன் ஃபார் திஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. தென் டிசீஸ் வெக்டார்ஸ் லைக் இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ் சொல்றோம், எபோலா, ஜிக்கா, ஸோ இந்த மாதிரி நியூ வைரஸஸ் ஆர் எக்ஸ்போஸ்டு டு தி ஹியூமன்ஸ். ஸோ இப்போ COVID-19 பேண்டமிக் சொல்றோம், கொரோனா சொல்றோம். ஸோ இந்த மாதிரி நியூ டிசீசஸ் எக்ஸ்போஸ்டு அப்படின்னு வரும்போது கேஸ்னூர் ஃபாரஸ்ட் டிசீஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய டிசீசஸ் சொல்றோம், ஜிகா வைரஸ் இதெல்லாம் சொல்றோம், இந்த நிப்பாக்கு. ஸோ இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூ டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ் காட் எக்ஸ்போஸ்ட் ஆர் நியூ வைரஸஸ் காட் எக்ஸ்போஸ்டு டியூ டு தி டிஃபாரஸ்டேஷன். ஸோ டிஃபாரஸ்டேஷன் அப்படின்னு வரும்போது இட் இஸ் ஆன் ரீசன் ஃபார் தி குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இது நம்ம சொல்லக்கூடிய ஒரு எவிடன்ஸா இருக்கு, இன்சென்ஸ் இம்பாக்ட் அப்படின்னு சொல்றோம். தென் மெல்டிங் ஆஃப் கிளேசியர்ஸ் வி ஆல் நோ தட். ஸோ ரீசென்ட்லி ஃப்ளட் இன் தி உத்தராகண்ட். ஓகே, கிளேசியர் லேக் அவுட் போஸ்ட் ஃப்ளட்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அது. தென் சலனைசேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் டியூ டு தி குளோபல் வார்மிங், சீ லெவல் ரைஸ். ஸோ சீ லெவல் ரைசஸ் இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஏரியால சலனைசேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் நடக்குது. தென் லகூன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அட்டால்ஸ். ஸோ இதுல எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி டிஸ்டர்பன்சஸ் ஆகுது. அப்போ கோரல் ரீஃப்ஸ் டிஸ்டர்ப் ஆகும். அப்போ கோரல் ரீஃப் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் நடக்காது. ஸோ இதெல்லாம் வேரியஸ் இம்பாக்ட்ஸ். ஸோ ஒரு கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணும்போது, ஒரு பர்டிகுலர் டாபிக் அப்ரோச் பண்ணும்போது இந்த ஸ்பியர் அப்படியே எடுத்துட்டு போயிருங்க, டிராவல் பண்ணிட்டு போய். ஸோ இதெல்லாம் எதனால ஆகக்கூடிய இம்பாக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூ டு தி குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச்.
மேபி இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஐதர் ரீசன்ஸ் கேட்கலாம், இல்ல அப்சர்வேஷன்ஸ் கேட்கலாம், இல்ல அதனால ஆகக்கூடிய இம்பாக்ட் கேட்கலாம். ஸோ இதெல்லாமே இதுல இருக்கக்கூடிய திங்ஸ். ஓகே, ஸோ நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ வெரி ரீசென்ட்லி இதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ரிப்போர்ட்ஸோ இல்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸோ இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அதையும் கன்சல்டேட் பண்ணியாச்சு இதுக்குள்ள. அப்ப அது இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த மேஜர் ரிப்போர்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிசிசி தான், இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் ரிப்போர்ட். ஸோ இட் வாஸ் ரிலீஸ்ட் பை யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ ஒரு 2015 டிசைட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா AR6 சிந்தசிஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு டிசைட் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்ல மொத்தம் 3 ஒர்க்கிங் குரூப்பை அசைன் பண்ணாங்க. அந்த 3 அசைன் ரிப்போர்ட் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3க்கும் வேற வேற டாஸ்க் கொடுத்தாங்க. ஒன்னு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் என்னன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிசிக்கல் சயின்ஸ் பேசிஸ். பிசிக்கல் சயின்ஸ் பேசிஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் குளோபல் வார்மிங் இஸ் ஹேப்பனிங் ஆர் நாட். ஸோ இதுல என் நம்பர் ஆஃப் தட் இஸ் மோர் தென் 300 scientists from the various countries and many institutional supports were gathered from this particular reports. So இதை கலெக்ட் பண்ற இந்த ரிப்போர்ட்டுக்கான ஒரு ஆத்தென்டிசிட்டி ஆர் இதோட உண்மைத்தன்மையை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்றேன். ஓகே, ஸோ இதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா, ஏன்னா ஸோ சம் ஆஃப் தம் பிலீவ் தட் திஸ் குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன் ஆர் இண்டஸ்ட்ரியலைசேஷன்ங்கிற ஒரு பிலீஃப் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ற விதமா இந்த ஐபிசிசி ரிப்போர்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 3 ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றதுக்கு பிளான் பண்ணாங்க 2015க்கு அப்புறம். வெரி ஸ்பெசிபிக் 2018ல இருந்து. ஓகே, இந்த 6th சிந்தசிஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிப்போர்ட்ல மொத்தம் 3 ரிப்போர்ட்ஸ் இருக்கும். ஒன்னு பிசிக்கல் சயின்ஸ் பேசிஸ். இந்த பிசிக்கல் சயின்ஸ் பேசிஸ் ரிப்போர்ட் எதுக்காக அப்படின்னா நத்திங் பட் இட் வில் ஷோ தி எவிடன்ஸ் தட் குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்றதுக்காண்டி ஒரு ரிப்போர்ட். செகண்ட் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பாக்ட், அடாப்டேஷன் அண்ட் வல்னரபிலிட்டி, இது ஒரு ரிப்போர்ட். தேர்ட் ரிப்போர்ட் இஸ் மிட்டிகேஷன் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இதோட கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கான சான்சஸ். இதுல ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் சொல்றோம் இல்லையா, இந்த பிசிக்கல் சயின்ஸ் பேசிஸ், இது செப்டம்பர் 2021ல லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த இம்பாக்ட், அடாப்டேஷன் அண்ட் வல்னரபிலிட்டி ரிப்போர்ட்னு சொல்றேன்ல, அது பிப்ரவரி 2022 இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு. இன்னும் ஒரு ரிப்போர்ட்டுக்கு வெயிட்டிங், மிட்டிகேஷன் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் வரணும். ஓகே, ஸோ இதுல இந்த பிசிக்கல் சயின்ஸ் பேசிஸ் ரிப்போர்ட் 2021ல கொடுத்தாங்க இல்லையா, இந்த ரிப்போர்ட்ல அவங்க ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா கரண்ட் ட்ரெண்ட் இப்ப இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன் போய்கிட்டே இருந்தது அப்படின்னா 1.5 டிகிரி செல்சியஸை கிட்டத்தட்ட 2030ல இருந்து 2052க்குள்ளே நம்ம ரீச் பண்ணிடுவோம். இப்ப கிட்டத்தட்ட ஆவரேஜ் ஒரு 0.8ல இருந்து ஒரு 1.2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு ஆவரேஜா. ஓகே, ஸோ இதுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே கண்டிஷன்ஸ் லீட் ஆச்சுன்னா வித்தின் 2030 to 2052க்குள்ள 1.5 டிகிரி செல்சியஸ் போயிடும். கிட்டத்தட்ட 2100ல we reached up to 4.5 டிகிரி செல்சியஸ். ஸோ நத்திங் வாஸ் இன் தி வேர்ல்டு. ஸோ டஸ் கம்ப்ளீட்லி வேர்ல்டா இருக்காது. ஸோ அந்த ஒரு அலார்மிங் சிக்னல் தான் யார் கொடுக்குறாங்கன்னா பிசிக்கல் சயின்ஸ் பேசிஸ் ரிப்போர்ட்ல அவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட். தென் அடுத்த இண்டிகேஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா ஹவு டு சார்ட் அவுட் இட் அப்படின்னா குளோபல் நெட் ஜீரோ பை 2050. குளோபல் நெட் ஜீரோ அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை நீங்க கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணுங்கிறது கிடையாது. அது நெட் ஜீரோ கிடையாது. அப்படின்னா அது கிராஸ் ஜீரோன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெட் ஜீரோ அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் நீங்க எமிட் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோ இல்ல அதர் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்தின் தி லிமிட்டுக்குள்ள நீங்க மெஷர் பண்ணி ஆகணும். இன்சென்ஸ் நல்லிஃபை பண்ணி ஆகணும். ஸோ டூ மச் ஆஃப் இது இருக்கு, தட் இஸ் எமிஷன் இருக்கு அப்படின்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் சம் ஆல்டர்னேட் மெக்கானிசம்ஸ் லைக் அஃபாரஸ்டேஷனோ இல்ல அதர் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் டெக்னிக்கோ நீங்க அடாப்ட் பண்ணி என்ன பண்ணி ஆகணும்னா நீங்க எமிட் பண்ணக்கூடிய எமிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை பேலன்ஸ் பண்ற அளவுக்கு நீங்க ஒன்னு டெக்னாலஜிக்கல் லெவல்ல அப்டேட் ஆயிருக்கணும். ஸோ அதுதான் மிட்டிகேஷன் மெக்கானிசம்ஸ். ஸோ அந்த மிட்டிகேஷன் மெக்கானிசம்ஸ் தான் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணி ஆயிருக்கணும். இல்ல நீங்க அதே லெவல்ல என்ன பண்ணி ஆகணும்னா ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ ஒரு சஸ்டைனபிளான growth தான் இது ஆர்கியூ பண்ணுது நெட் ஜீரோ பை 2050ங்கிறது. ஸோ ரெடியூஷன் ஆஃப் ஃபியூசல் ஃபியூவல்ஸ், இன்க்ரீசிங் ஆஃப் அஃபாரஸ்டேஷன், கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் டெக்னிக்ஸ் கொண்டு வர்றது, தென் இன்க்ரீசிங் ஆஃப் சோலார் எனர்ஜி, அதர் ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்சஸ், இதெல்லாம் நீங்க கொண்டு வர்றதுனால தென் அந்த 4 Rs சொல்லுவோம் இல்லையா, ரெடியூஸ், ரீசைக்கிள், ரெஃப்யூஸ். ஸோ இந்த 4 Rs நீங்க ஃபாலோ பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுனால நீங்க என்ன கொண்டு வர முடியும் அப்படின்னா நெட் ஜீரோ லெவல 2050க்குள்ள நம்ம கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் அட் த டைம் ஆஃப் 2050க்குள்ள நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இன்சென்ஸ் 2100 வரைக்குமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ள தான் நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கணும்னு சொல்றோம். ஆனா ஆல்ரெடி வி ஆர் கிராசிங் 1.2 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்ப அதுக்கேற்றபடி என்ன பண்ணணும்னா ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் லெவல்ல இருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம்.
அப்ப அதுக்கேற்றபடி we have to reduce it. அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் எங்க டிஸ்கஸ் பண்ணலாம்னா கிளாஸ்கோ சமிட்ல என்ன மாதிரி மெக்கானிசம் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். பட் இது ஒரு ரிப்போர்ட். தென் இம்பாக்ட் அடாப்டேஷன் அண்ட் வல்னரபிலிட்டி ரிப்போர்ட்னு சொல்றோம் இல்லையா, இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் எப்போ ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா February 28, 2022. இதுல என்ன ரிப்போர்ட்ல மேஜரா கொடுக்கக்கூடிய ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னா, சோ இதுல என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னா இம்பாக்ட், தட் இஸ் குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச்னால ஆகக்கூடிய இம்பாக்ட் என்ன அப்படின்னா வேரியஸ் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு தட் இஸ் வேரியஸ் ஜஸ்டிபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ரிப்போர்ட்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். பட் நமக்கு மேஜரா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ரொம்ப ஜஸ்ட் ஃபேஸ் பண்ண வேண்டிய சேலஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் கம்பேர் வித் டெவலப்டு நேஷன்ஸ். ஓகே, ஸோ கம்பேர்ட் வித் டெவலப்டு நேஷன்ஸ் லைக் சச் அஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வச்சுக்கலாமே, இவங்களை விட 15 டைம்ஸ் மோர் வல்னரபிள். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வல்னரபிள், வெரி ஹை ஆர் வல்னரபிள் கண்ட்ரிஸ்னு ஒரு கண்ட்ரிஸை லிஸ்ட் அவுட் பண்றாங்க. அதெல்லாம் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ்னு வச்சுக்கலாம். இந்த வெரி சேஃப் கண்ட்ரிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, ஸோ இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரிஸ், ஸோ இவங்கெல்லாம் யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, ஸ்வீடன், இவங்கெல்லாம் சொல்றோம் இல்லையா, இவங்களை விட ஒரு ஈவெண்ட்டோ, ஒரு ஃபிளட்டோ, இல்ல ஒரு டிராட்டோ, இல்ல ஒரு மேஜர் பேண்டமிக்கோ நடக்கும்போது இட் வில் அஃபெக்ட் 15 டைம்ஸ் ஹையர் ஃபார் த கண்ட்ரிஸ் ரேங்க்டு வெரி ஹை ஆர் வல்னரபிள். ஸோ இம்பாக்ட் அப்படின்னு வரும்போது யூனிஃபார்மா இருக்கிறது இல்ல. யாரை இது மேஜர் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸை தான் அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ நீட் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன் அதர் தென் தட், இந்த ரிப்போர்ட் ஐடென்டிஃபை தட் மோஸ்ட் வல்னரபிள் ரீஜன்ஸ் யார் அப்படின்னா ஈஸ்ட், சென்ட்ரல், வெஸ்ட் ஆப்பிரிக்கா, சவுத் ஏசியா, மைக்ரோனேஷியா இஸ் வித்தின் தி ஸ்மால் ஐலாண்ட்ஸ் இன் தி யூஎஸ், ஓகே, அண்ட் இன் சென்ட்ரல் அமெரிக்கா. ஸோ அப்போ யூரோப் கண்ட்ரிஸ் என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜர் லெவல்ல அஃபெக்ட் ஆகல அப்படிங்கிறது இவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட். அதர் தன் தட் இவங்க ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, இது எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னா, உங்களோட பாலிசி மேக்கிங் இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய பட்ஜெட்ஸோ இல்ல அதர் பாலிசி மேக்கிங்ஸோ, இப்போ நேஷனல் ஹெல்த் பாலிசின்னு சொல்றோம், நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்றோம், என்விரான்மெண்டல் பாலிசிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, ஸோ இதுல இந்த கிளைமேட் ஜஸ்டிஸ்ங்கிற ஒரு விஷயத்த நீங்க எம்பசைஸ் பண்ணி ஆகணும். ஸோ கிளைமேட் ஜஸ்டிஸ் இஸ் நத்திங் பட் டு கிவ் ஆன் ஈக்விட்டி பேஸ்ட் அப்ரோச். ஈக்விட்டி பேஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிறது those who are vulnerable செக்ஷனுக்கு you have to give some special emphasization through by means of financing மூலமாவோ இல்ல த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர் மூலமாவோ நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட் ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ 2 ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இந்த 3வது ரிப்போர்ட் ஒன்று வரணும். ஸோ இது ஒரு ரிப்போர்ட் வெரி ரீசென்ட்லி இன் தி கரண்ட் அஃபேர்ஸ். இந்த நெக்ஸ்ட் இதெல்லாமே அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டோட டேட்டாஸ். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், 2020ல இருந்து எடுத்துக்கலாம். இந்த 2020ல இருந்து ரெக்கவரி டைம் என்னவாகுதுன்னா ரெடியூஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஓகே, ஸோ ரெக்கவரி டைம் என்னவாகுது, ரெடியூஸ் ஆகிக்கிட்டே போகுது, டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. இது 2 நோட்டபிள் ஃபேக்டர்ஸ். தென் நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் பாருங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 2100ல இந்த இம்பாக்ட் தான் இருக்கும். இன்சென்ஸ் இங்க இந்த எக்ஸ்டென்ஷன் ஸ்டேஜ் பாருங்களேன், இந்த இடத்துல அதிகம். கம்பேரிட்டிவ்லி 2020ல ஒரு எக்ஸ்டென்ஷன் நடந்திருக்கு. தென் இதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஈவெண்ட் அப்படின்னு வரும்போது இந்த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் நடந்துச்சுன்னா இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஆன் ரிப்போர்ட் ஃபார் யுவர் மெமரிக்காக சொல்றது. தட் இஸ் ஐபிசிசி ரிப்போர்ட்ல மொத்தம் 3 ரிப்போர்ட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ மேபி ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்கலாம், மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா ஜஸ்டிஃபை பண்ணலாம் ஒரு ஆன்சர். Okay, the next thing is with respect to state of global climate in 2021, it is a report submitted by the World Meteorological Organization. So இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, கரண்ட் ரேட் ட்ரெண்ட்ல இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, so we will see a temperature increase by end of this century for in excess of Paris Agreement target of 1.5 to 2 degrees Celsius. So pre-industrial லெவலுக்கு முன்னாடி நம்ம கொண்டு போய் ஆகணும், இல்லைன்னா ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி குளோபல் சி லெவல் ரைஸ் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. 2013ல இருந்து பார்க்கும்போது 2021ல இது ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கு. இன்சென்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னா ஓஷன் வார்மிங் அண்ட் ஓஷன் அசிடிஃபிகேஷனை கிரியேட் பண்ணும்னு சொல்றாங்க. ஸோ இது ரெண்டும் ரிப்போர்ட்டோட தட் இஸ் இட் ஸ்டேட்டட் தட். பட் நமக்கு ரொம்ப முக்கியம் எது அப்படின்னா இதுதான். இந்த பிலிம்ஸ் அஸ்பெக்ட்ல ஸ்டேட் ஆஃப் குளோபல் கிளைமேட் இன் 2021 ரிப்போர்ட் வாஸ் சப்மிட்டட் பை கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இது ஒரு ரிப்போர்ட். த நெக்ஸ்ட் திங் இஸ் குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் 2021. கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் 2021 அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் எதுக்கு பேஸ் பண்ணிருக்கீங்கன்னா, ஒன் மினிட், இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ரிப்போர்ட் ஆஃப் it is an international institution. Okay, so it is a non-governmental international institution.
in the name of German watch. ஸோ இந்த ஜெர்மன் வாட்ச் தான் இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஸ்க் இண்டெக்ஸ் தானே. ஸோ இந்த ரிஸ்க் இண்டெக்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க யார் அஃபெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போன ரிப்போர்ட்ல யூரோப் கண்ட்ரிஸ் வந்து அஃபெக்ட் ஆகல, இன்சென்ஸ் மேஜர் லெவல்ல அஃபெக்ட் ஆகல அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பட் இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜர் லெவல்ல அஃபெக்ட் ஆகலாட்டினாலும் ஆனா அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த குளோபல் ரிஸ்க் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா த்ரூ அவுட் தி என்டையர் குளோபல் நேஷன்ஸ், தட் இஸ் எந்த நேஷனுமே இதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ நாட் ஈவன் ஒன் சிங்கிள் கண்ட்ரி cannot escape from this particular திங்ஸ். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் சொல்றது. ஸோ த குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் 2021 which was released by German watch. ஸோ இது ஒன்று யூ ஷுட் நோ திஸ். ஓகே, த நெக்ஸ்ட் ரிப்போர்ட் தென் இதே தான். ஓகே, வல்னரபிள் கண்ட்ரிஸ் எதுன்னு பார்த்தா மொசாம்பிக், ஜிம்பாப்வே அண்ட் பர்மாஸ் ஆர் தி கண்ட்ரிஸ் விச் ஆர் அஃபெக்டட் இன் தி 2019. ஒரு 2020ல இருந்து, தட் இஸ் 2000ல இருந்து 2019க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, ஸோ இதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்ரோரிகோ, மயான்மர், ஹயாத்தி ஆர் தி ஹையஸ்ட். இந்தியாவை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இன்சென்ஸ் இட் இஸ் ஃபைன். என்ன ரீசன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வி ஆர் இன்க்ரீசிங் அவர் ரேங்க்ஸ். ஸோ இப்போ நம்ம 7th ரேங்க்ல இருக்கோம். இதுக்கு முன்னாடி 2020 ரிப்போர்ட்ல 5th ரேங்க்ல இருந்தோம். ஓகே, ஸோ அதனால வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஒன் வி ஆர் சேஃபர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. 1 minute. ஓகே, ஸோ இது ரீசெண்டா கொடுத்த குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் 2021 ரிப்போர்ட். Okay, and another report is nothing but Global Risk Report 2022 released by World Economic Forum. So in the particular report என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா that is இதோட இம்பாக்ட் ரிஸ்க் ரிப்போர்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5 மேஜர் கிரிட்டிக்கல் த்ரெட்ஸ் சொல்றாங்க. இன்னொன்று சைபர் செக்யூரிட்டி த்ரெட் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த 5 த்ரெட்ல முக்கியமான 3 த்ரெட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளைமேட் ஆக்ஷன் ஃபெயிலியர், எக்ஸ்ட்ரீம் வெதர், பயோடைவர்சிட்டி லாஸ். ஓகே, ஸோ இந்த மூணும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கிரியேட் ஆன் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மூணுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் 2022ல கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல மேபி தே மே ஆஸ்க் திஸ் கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கு யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் இட். தென் எப்படி இதை ஓவர் கம் பண்ணாங்க, இன்சென்ஸ் எப்படி ஓவர் கம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த இயர் ஆஃப் 1992, த ஃபேமஸ்லி கால்ட் எர்த் சமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர் இஸ் அன் இம்பாக்ட், தட் இஸ் ஒரு 2 to 3 ரிப்போர்ட்ஸ். ஒன்னு இந்த ஃபியூச்சர் வி வாண்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட், தென் சைலண்ட் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற ஒரு புக். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தே கம் டு அன் எக்ஸ்போஸ் தட் குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்சஸ் ஆர் ஹேப்பன் அட் த டைம் ஆஃப் 1990s 70s 1990s ஆன ஒரு புக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த ரிப்போர்ட்ஸ்ல The Future We Want, The Silent Spring அப்படிங்கிற புக்ஸ் எல்லாம் சொல்றேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா UN having an obligation to address the climate change. ஸோ அப்போ 1992ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒன்று கிரியேட் பண்றாங்க இந்த நேம் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் அண்ட் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இதோட தான் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி கிரியேட் ஆயிருக்கும். தென் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் UNDP ஃபார்ம் ஆயிருக்கும். பட் இது ஒரு இன்ஸ்டிடியூஷன் இந்த எர்த் சமிட்ல ஃபார்ம் ஆனது யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட் சமிட் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியோ டி ஜெனீரோ, பிரேசில்ல தான் நடக்குது. த ஃபேமஸ்லி கால்ட் எர்த் சமிட். ஸோ இதுல ஒரு 154 கண்ட்ரிஸ் வந்து they come to on signatories, in sense they signed as per the consensus basis. ஸோ கன்சென்சஸ் பேசிஸ் அப்படின்னா யாரான்னு ஒருத்தர் நோ சொன்னாலும் அது இம்ப்ளிமெண்ட் ஆகாது. ஸோ கன்சென்சஸ் பேசிஸ்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்றாங்க, கிரீன் ஹவுஸ் கேஸஸ் இம்பாக்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது. பட் எந்த விதமான ஒரு லீகல் ஆப்ளிகேஷனோ இல்ல ஒரு ட்ரீட்டி பேஸ்ட் அப்ரோச்சோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் என்ன அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் தட் இஸ் ஒரு கிளைமேட் சேஞ்சுங்கிற ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, கிரீன் ஹவுஸ் கேசஸ்ங்கிற ஒரு விஷயத்த நம்ம சார்ட் அவுட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ரெகனைஸ் பண்றாங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா COP1 எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்லின்ல நடக்குது. தட் இஸ் ஃபேமஸ்லி கால்டு பெர்லின் மேண்டேட். இந்த பெர்லின் மேண்டேட்ல என்ன பண்றாங்கன்னா the countries voluntarily come with certain commitments. பட் அது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆச்சா இல்ல எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கான்னு கேட்டா நாட் ஒன் தட் மச் எக்ஸ்டென்ட். என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா there is no any legally binding agreements. Then they are not recognized that is developed countries, they are not recognized that they are only responsible for these events, because the industrial revolutionல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா
தென் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு யாரெல்லாம் மேஜரா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்ப இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஒரு லெத்தாஜினஸோட இந்த அப்ரோச் பண்றாங்க. இந்த 1997 it is considered to be one of the landmark event in the climate change summit அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா that famously called Kyoto Protocol. ஸோ இந்த கியோட்டோ ப்ரோட்டோகால் அப்படிங்கிற 1997 ஒரு 150 சிக்னிட்டரிஸ் வித் தி கன்சென்சஸ் பேசிஸ்ல சைன் பண்றாங்க. இதுல ஒரு மேஜரான ஒரு லேண்ட்மார்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தே அக்செப்டட் வித் காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ சிடிஆர்னு சொல்லுவாங்க, காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் காமன் திங்ஸ் இருக்கு. இன்சென்ஸ் எல்லாருக்குமே என்ன இம்பாக்ட் இருக்குன்னா குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட் இருக்கு. பட் ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுத்தளவுக்கு ஈச் ஹாஸ் டு டேக் சம் டிஃபரெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிக்கும் புவர் டெவலப்டு நேஷன்ஸ், ஓகே, ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்க்கும் இதுல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறத விட ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம். இந்த டெவலப்டு கண்ட்ரீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்றாங்க. ஓகே, சம் எமிஷன் டார்கெட்ஸ் ஒன்று இந்த கியோட்டோ ப்ரோட்டோகால்ல சப்மிட் பண்றாங்க. ஸோ ஒன்லி ஃபார் டெவலப்டு கண்ட்ரீஸ் தான். அது போக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் ஃபைனான்சியல் மெக்கானிசம்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசம்ஸ் அதை பேசுறாங்க. பட் ஃபைனான்சியல் மெக்கானிசம்ஸ் இதுல எம்பசைஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்ஸ் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி மினிஸ்ட்ரியல் டிக்ளரேஷன்ல தான் வரும். ஸோ இந்த லீகல் பைண்டிங் எமிஷன்ஸ் டார்கெட்ஸ் எங்க ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஒரு 6 மேஜர் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் நாங்க ரெடியூஸ் பண்றோம். அது எது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன்ஸ், ஃப்ளோரோ கார்பன்ஸ், சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைட். ஸோ இந்த 6 கேஸஸ் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மீன் டைம் வி ஆர் ட்ரை டு ரெடியூஸ் அப்படிங்கிறது பண்றாங்க. பட் அச்சீவபிள் ஆச்சா அப்படின்னா நோ. இதுக்கப்புறம் மேஜர் ஈவெண்ட் அப்படின்னா 2002ல, ஓகே, ஸோ டெல்லி மினிஸ்ட்ரியல் டிக்ளரேஷன். ஏன் இது ரொம்ப ஸ்பெஷலி எம்பசைஸ்னு சொல்றேன்னா ஏன்னா இந்தியாவில் நடந்தது. ஓகே, ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த காமன் பட் டிஃபரன்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில லீகலி பைண்டிங் டார்கெட்ஸை செட் பண்ணியிருக்கலாம், சம் ஃபைனான்சியல் மெக்கானிசம்ஸை செட் பண்ணியிருக்கலாம். பட் டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து மேஜரா எம்பசைஸ் பண்ண கிடையாது. ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்ஸ் எங்க எம்பசைஸ் பண்றாங்கன்னா இந்த 2002 சமிட்ல எம்பசைஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் மேஜர் ஈவெண்ட் அப்படின்னா 2013 ஈவெண்ட் தான். ஸோ ஃபேமஸ்லி கால்டு வார்ஷா பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்ஷா பேக்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா 2015ல வி ஹாவ் டு கம் வித் அன் லீகலி பைண்டிங் ட்ரீட்டி. ஸோ இங்க இருக்கக்கூடிய லீகலி பைண்டிங் ட்ரீட்டிக்கும் கியோட்டோ ப்ரோட்டோகால் இருக்கக்கூடிய லீகலி பைண்டிங் ட்ரீட்டிங்க்கு வித்தியாசம் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா கியோட்டோ ப்ரோட்டோகால் இஸ் ஒன்லி ஃபார் தி developed countries, but this legally binding treaty is applicable for all nations irrespective of developed, developing, other nations. Okay, third world countries க்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். இன் சென்ஸ் அவங்களுக்கான அப்ரோச்சஸ், ஃபினான்ஷியல் அப்ரோச்சஸ் எல்லாமே யார் சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னா டெவலப்டு நேஷன்ஸ் தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். பட் இந்த 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த மைல்ஸ்டோன் ஈவெண்ட் ஆர் லேண்ட்மார்க் ஈவெண்ட்னு சொல்றோம். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈச் கண்ட்ரி ஹாஸ் டு கம் வித் அன் லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட்ஸ். ஸோ அது எங்க இருந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்னா 2020ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதான் இந்த பர்டிகுலர் 2013ல கொடுத்த ஒரு ப்ராமிஸ். அதுபடி என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட் நடந்துச்சு. ஸோ 2000 பாரிஸ் அக்ரிமெண்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த மேஜர் மைல்ஸ்டோன் ஈவெண்ட். என்ன ரீசன் சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த லீகலி பைண்டிங் இன்டர்நேஷனல் ட்ரீட்டி ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இதுல எல்லா கண்ட்ரீஸுமே ஒரு கன்சென்சஸ் பேசிஸ், இன் சென்ஸ் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குளோபல் வார்மிங் நடக்குது, we should be reduce it below the level of 1.5 degree Celsius ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவலுக்குள்ள கொண்டு வரணும். ஓகே, ஸோ இது என்ன டார்கெட் வைக்கிறாங்கன்னா ஒரு 2100 டார்கெட்டா வைக்கிறாங்க. அதுல 2013 is considered to be one of the major year, then 2050, then 2100. ஓகே, ஸோ அப்ப இந்த குளோபல் வார்மிங் வெல் பிலோ 2 டிகிரி செல்சியஸ் ரெடியூஸ் பண்ணி ஆகணும். ப்ரிஃபரபிளி 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ள நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல்ல இருந்து. ஓகே, இப்போ இருக்கக்கூடிய லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.2 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஸோ இவங்க சொல்ற கணக்குப்படி 2100ன்னு வரும்போது அங்க ரீச் ஆயிடும். ஸோ அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது இவங்களோட டார்கெட்டா இருக்கு. ஸோ இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அன் பைண்டிங் அக்ரிமெண்ட். ஸோ இதுல 2 அப்ரோச் நடந்திருக்கும். ஒன்னு டாப் அப்ரோச்சும் நடந்திருக்கும், பாட்டம் அப்ரோச்சும் நடந்திருக்கும்னு சொல்லுவாங்க. டாப் அப்ரோச் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈச் நேஷன் ஹாஸ் டு கம் வித் அன் நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன். ஸோ எல்லா கண்ட்ரியுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஆப்ளிகேஷன் எல்லா கண்ட்ரிஸ்க்கு இருக்கு. எல்லா கண்ட்ரிஸுமே அவங்களுக்கான டார்கெட் என்ன, தட் இஸ் கிரீன் ஹவுஸ் கேஸை எப்படி ரெடியூஸ் பண்ண போறீங்க, இன் வாட் லெவல், தென் ஃபாசல் ஃபியூவல்ஸை ரெடியூஸ் பண்ணுவீங்களா எப்போ இருந்து,
தென் அஃபாரஸ்ட்ரேஷன், தட் இஸ் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் மெக்கானிசத்தை இம்ப்ரூவைஸ் பண்ணுவீங்களா, அதுவும் எப்ப இருந்து அப்படிங்கறத ஈச் நேஷன் ஹாஸ் டு கம் வித் ஆன் ஹிஸ் ஓன் நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன். இது டாப் லெவல்ல ஒரு ஆப்ளிகேஷனா இருந்தாலும், பட் இந்த ஆப்ளிகேஷனை யாரு டிசைட் பண்றது அப்படின்னா, ஈச் கண்ட்ரி ஹாஸ் டு டிசைட் ஆன் இட்ஸ் ஓன் பேஸ்ட் ஆன் தேர் ஓன் கெப்பாசிட்டி. இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸ்டு பை எனி டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். ஸோ டாப் லெவல்ல இருந்து எந்த விதமான என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் கிடையாது. அங்க இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆப்ளிகேஷன் மட்டும் கொடுக்குறாங்க, இன்சென்ஸ் நீங்க பண்ணிருங்க அப்படிங்கிறது. இதை டிசைட் பண்றது யார் அப்படின்னா ஈச் நேஷன். அப்ப இந்த இடத்துல ஒரு பாட்டம் அப்ரோச் நடக்குது. ஸோ போத் டாப் அண்ட் பாட்டம் அப்ரோச். ஸோ இதுபடி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈச் நேஷன்ஸ் கம் வித் ஆன் நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஐஎன்டிசின்னு சொல்லுவாங்க. ஸோ நேஷனல் டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லா நேஷனுமே அவங்களுக்கான ஒரு கோலை வந்து கொண்டு வரணும். இது எப்ப இருந்து அப்ளிகபிள் ஆகணும் அப்படின்னா 2020ல இருந்து இது அப்ளிகபிள் ஆகணும். எவ்ரி 5 இயர்ஸ் கூட ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ரெனியூவல் பண்ணது போக ஃப்ரம் 2024ல இருந்து என்ஹான்ஸ்டு டிரான்ஸ்பரன்சி ஃப்ரேம் ஒர்க் ஒன்று என்ஷூர் பண்ணணும். இந்த என்ஹான்ஸ்டு டிரான்ஸ்பரன்சி ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி இயர் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத யூ ஹாவ் டு மென்ஷன் இட். ஸோ அதுபடி பார்க்கும்போது இந்தியாவோட கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா, என்டிசில இந்தியாவோட கமிட்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, we will reduce the emission intensity of its GDP level by 2030 to 2000 by 33 to 35% below 2000 level by 2030 and achieve 40% of cumulative electric power installed capacity from non-fossil fuel sources by 2030. Okay, so 2030ல இருந்து ஓகே, தட் இஸ் 2030ல இப்ப இருக்கிற லெவலை விட 40% ரெடியூஸ் பண்ணிருக்கோம். எது மூலமா அப்படின்னா சோலார் மூலமா. ஓகே, தென் என்ஹான்ஸ்டு ஃபாரஸ்ட் கவர் ஆர் ட்ரீ கவர் டு கிரியேட் கார்பன் சிங்க் ஈக்குவலன் டு 2.5 to 3 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பை 2030. இது யூபிஎஸ்சில ஃப்ரம் சிஆர்பிஎஃப்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இன்சென்ஸ் சிஎஸ்எஃப் இந்த எக்ஸாம்ஸ் நடந்துச்சு இல்லையா, அதுல ஒரு இந்த டார்கெட்டை வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. பட் மேபி ஒரு தடவை கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நோட் இட் டவுன். ஓகே, ஸோ அதர் தன் தட் 2016 பொறுத்தவரைக்கும் இட் இஸ் கால்டு மாரகேஷ் அக்ரிமெண்ட். இந்த மாரகேஷ் அக்ரிமெண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்குமெண்டைஸ் பண்றாங்க. 2017 பாண்ட் கன்வென்ஷன். ஸோ இந்த பாண்ட் ஜெர்மனியில நடந்த ஈவெண்ட். ஸோ இதுல என்னன்னா நெகோசியேட் தான் நடந்துச்சோ தவிர ஒன்னும் ஃபெயில்டு தான். கொட்டவைஸ் அக்ரிமெண்ட்டும் ஃபெயில்டு தான். 2019 COP21 ஃபெயில்டு தான். 2026ல கிளாஸ்கோ சமிட்ல 2021ல தே கம் வித் நியூ நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ். ஏன்னா 5 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு இல்லையா, 2020ல கண்டக்ட் பண்ணிருக்கணும். பட் 2020ல பேண்டமிக் இருந்ததுனால போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. போஸ்ட்போன் பண்ணி 2021க்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. மெனி நேஷன்ஸ் கம் வித் மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸ். இந்தியா ஆல்சோ கம் வித் அன் அப்ரோச். பட் அவங்க பண்ணது பஞ்சமித்ரா அப்படிங்கிற ஒரு இதுதான். பட் வி ஆர் நாட் கமிட்டட். ஓகே, ஸோ எனி லீகலி கமிட்டட்லாம் கிடையாது. வி ஆல்ரெடி ஃபாலோ தி திங்ஸ். ஓகே, ஸோ அதனால அது என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் கிளாஸஸ் தான் பார்க்கணும். ஸோ இதுல என்னென்னலாம் கொலிஷன் ஃபார்ம் பண்ணாங்க, what type of events were happened, then what is the difference between phase out and phase down of carbon dioxide, so that is fossil fuels. So இதெல்லாமே என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல we have to complete it. பட் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே வெரி ஃப்ரீக்வெண்ட்லி யூ ஹாவ் டு அட்ரஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ். ஸோ அதை நீங்க தெரியாம என்ன பண்ண முடியாது அப்படின்னா நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு போக முடியாது. ஸோ அது இதனால என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாருங்க. பார்த்துட்டு இதுல இருக்கக்கூடிய பிலிம்ஸ் அஸ்பெக்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்சென்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு திங்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தெரியாம நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு போக முடியாது. இன்சென்ஸ் நெக்ஸ்ட் இதுக்கு போக முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி இது ஒரு சார்ட். ஓகே, இட் இஸ் அன் ஓவரால் சார்ட் வாட் ஹேப்பன்ட் இன் தி ஈச் அண்ட் எவ்ரி சம்மிட். ஸோ மேபி கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா இந்த ஒரு இதுல இருந்து கூட கொஸ்டின் கேட்கலாம். திஸ் இஸ் அன் சார்ட் ஐ டுக் ஃப்ரம் தி எக்கனாமிக் சர்வே. ஸோ லாஸ்ட் இயர் எக்கனாமிக் சர்வேல இருந்து எடுத்த ரிப்போர்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்ல இந்த கிளாஸ்கோ சமிட்ல நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்ன, இதனால ஆன இம்பாக்ட் என்ன, அதனால ஃபார்ம் பண்ண கொலிஷன்ஸ் என்ன, ஸோ தென் வாட் ஆர் த திங்ஸ் அதர் ஈவெண்ட்ஸ் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா பிலிம்ஸ் அஸ்பெக்ட்ல கண்டிப்பா குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்சஸ்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸை நம்மளால ஈஸியா சார்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஸோ வித்தின் திஸ் ஐ எம் கோயிங் டு வைண்ட் அப் திஸ் செஷன். வெரி தேங்க்யூ ஃபார் ஆல்.